வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. அருமை அருமை. எனக்கு நல்லதொரு செய்தியை சொல்லிருக்க. சொல். இளந்திரியனோட கூட வேண்டிய அந்த விசேஷமான நாள் எது? அவனது ஜாதகத்தை எடுத்துப் பார். அதில் இருக்கும் அதன் சூட்சமம். நன்றி தாயே, நன்றி. என் லட்சியத்தை அடைய அதுக்கான பொக்கிஷத்தை காட்டினீங்க. அதை அடையறதுக்கான வழியையும் காட்டிட்டீங்க. இனி ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் தாயே. இப்பவே போய் இளந்திரியனோட ஜாதக ஓலைச்சுவடி எடுத்து பார்க்க போறேன். துவிதியை திதியில் வானத்தில் 3 ராஜ நட்சத்திரங்களின் வரிசையில் 4ஆவதாக அருந்ததி நட்சத்திரம் தோன்றும் நாள். அந்த திதியில் இளந்திரியனோடு கூடினால் என் சக்தி பல மடங்கு பெருகும். ஆனால் அந்த நாள் எப்போதோ பல சதாப்தங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் நிகழ்வாச்சே. அந்த அற்புதமான நாளுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது. நேரம் கூடி வந்ததால் தான் இச்சா தெய்வத்தின் மூலமாக இந்த ரகசியமும் தெரிய வந்தது என்று நினைக்கின்றேன். தெரிந்தவுடனே அருந்ததி நட்சத்திரம் வரும் நாளும் அருகிலேயே இருக்கிறது. இளந்திரியா, நீயே நான் என் சக்தியை பெறுவதற்கான ஒரே ஒரு வழி. என்னோடு கூடி முடிந்த அடுத்த நொடி நீ உன் உயிரை இழப்பாய். வேறு வழியே இல்லை. என் லட்சியத்தை அடைய நான் எந்த எல்லைக்கும் போக தயார். யாரை வேண்டுமானாலும் நான் எதிர்ப்பேன். நேத்து மைனாவை நாம இந்த இடத்துக்கு தான் வர சொன்னோம். ஆனா அவளை காணோமே. அவ வருவாளா? என் ஆசைப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாளா? மைனா என்ன பதில் சொல்லுவாளோன்னு நானா இதுக்கு கற்பனையில மிதக்கணும்.
அவ பதில் என்னவா இருக்கும்னு இப்பவே நான் தெரிஞ்சுக்க போறேன். நான் எய்தர் அம்பால பாரிஜாத பூ விழுந்தா மைனா என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுவா. குறி தவறுனா அவ மறுத்துடுவா. இப்பவே சோதிச்சு பார்த்துடலாம். ஜமீனையா, விஷப்பரிச்ச வேண்டாம். மைனா வரலையா? அவ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டா. நீங்க வரதான் தாமதம் ஆயிடுச்சு. மைனா, வெளியில வா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டுதா குழலி சொல்றாளே, அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சொல்லு மைனா, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? நீங்க என்ன ஏத்துக்கிட்டாலும் நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது. நாங்க இந்த சமஸ்தானத்தை ஆள்ற பெரிய ஜமீன் குடும்பம். அவங்க இந்த சாதாரண பூக்காரிய மருமகளா ஏத்துப்பாங்களான்னு நீ பயப்படுற, அதானே? அந்த பயத்துல நியாயம் இருக்குதானே ஜமீன் ஐயா? எங்களுக்குன்னு யாரும் கிடையாது. நாங்க அனாதைங்க. எங்களை கனகதுர்கா கோவில்ல மைனாவை பார்த்த முதல் நாளே இவளை பத்தின முழு விவரத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் மைனா கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லாம நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். என் அப்பாவோட சம்மதத்தை வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன அப்படி பாக்குற? இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? காட்டு பாரிஜாத பூவை வச்சு நடக்கிற கல்யாணம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தொடரும்னு சொல்லுவாங்க. சொல்லு, இப்பவே நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்பவே வா. ஆமா, இப்பவே தான். காதல்லையே புனர்தர காதலை விட களிர்தர காதலை விட பூதரு காதல் தான் அதிகமா பேசப்படுது. அதை இந்த இளந்திரையன் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த அழகான பூ, இந்த அழகான பூக்காரிக்கே
என்னோட சார்பா இந்த தாலியும் உன்னோட சார்பா இந்த காட்டுல கிடைச்ச மணியும் சேர்த்து கோத்திருக்கேன். மைனா கழுத்துல இங்கேவா தாலி கட்ட போறீங்க? இல்ல, கனகதுர்கா கோவில்ல அம்மன் முன்னிலையில இந்த தாலியை உன் கழுத்துல கட்டுறேன். வாங்க கோயிலுக்கு போலாம். நீங்க 2 பேரும் முன்னால போங்க, நான் வரேன். சரி, வா மைனா. மைனாவை நீங்க கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க. மாலை மாத்தாம எப்படி கல்யாணம் பண்றது? அதான் காட்டுல பூத்து இருக்கிற பூக்களை பறிச்சு மாலையா தொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கல்யாணம் அரண்மனையில நடந்திருந்தா வண்ண வண்ணமா வாசனை நிறைஞ்ச பூக்களால உங்களை மூழ்கடிச்சிருப்பாங்க. ஆனா என்னால இந்த காட்டு பூக்களை வச்சுதான் மாலைய தொடுக்க முடிஞ்சது. ஜமீனையா, நீங்க இத உங்க கழுத்துல போட்டுப்பீங்களா? நான் ஏன் போட்டுக்க மாட்டேன்? உன்னோட கள்ளம் இல்லாத அன்புன்ற வண்ணமும் வாசனையும் இதுல நல்லா நிறைஞ்சிருக்கு. கொடு. தாயே, இந்த ஊரையே காக்கிறவ நீ. எங்க கல்யாணம் உன்னை சாட்சியா வச்சு நடக்க போகுது. இதனால பல எதிர்ப்புகள் வரலாம். ஆனா நீதான் துணையா இருந்து எங்களை காக்கணும். அம்மா தாயே, நானும் குழலையும் தாய் தகப்பன் இல்லாத அனாதைங்க. உன்னையே தாயாகவும் தகப்பனாவும் பாவிச்சுதான் இத்தனை நாளா நாங்க வளர்ந்துருக்கோம். தாய் தகப்பனாய் இருந்து நீயே எங்களை ஆசிர்வதிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். மைனா அப்பாவியான பொண்ணு, அவளுக்கு ஆறுதல்னா உன் தாய் மடிதான். உன் மக பெரிய இடத்துக்கு வாக்கப்பட போறா. அவ அங்க ஆனந்தமாவும் ஜமீனுக்கு வாரிசுங்களை பெற்று கொடுத்து பெரு வாழ்வு வாழணும். சின்னவரே, கனகதுர்க்கையை சாட்சியா வச்சு 2 பேரும் மாலைய மாத்தி மைனா கழுத்துல தாலி கட்டுங்க. இங்க வா.
இப்போ என் மனசு பூராவும் நீதான் நிறைஞ்சிருக்க. அழாத. ம்? கனகத்துர்க்கா முன்னாடி இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அதனால இப்பதான் பயம் விலகி இருக்கு. அம்மனோட அருளால நீ சந்தோஷமா வாழ போற. கவலைப்படாத. நான் சாட்சியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேன். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா செல்வமும் பெற்று பெரு வாழ்வ வாழ போறீங்க. என்ன இது சின்ன ஜமீனு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவரை காணோம்னு அங்க காந்தாரி அம்மா தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆவாங்கன்னு தெரியல. என்ன ஆனாலும் சரி, இதை உடனே அவங்க கிட்ட போய் சொல்லிடணும். நமக்கு கல்யாணம் நடந்ததை உடனே அப்பா கிட்ட சொல்லணும். அடுத்து இந்த சமஸ்தானத்துக்கே தெரியப்படுத்தணும். இப்பவே நம்ம அரண்மனைக்கு போகலாம். ஆ? சின்னவரே, அதுக்கு முன்னாடி எங்க முறைப்படி ஒரு சம்பிரதாயம் செய்யணும். இளவரசி, இளவரசி, நடக்கக்கூடாத ஒண்ணு நடந்துடுச்சு. என்னாச்சு? ஏற்கனவே நீங்க சின்ன ஜமீனை உழவு பார்க்க அனுப்புனவன் உங்ககிட்ட போய் சொல்லிட்டான் இளவரசி. என்ன சொல்ற? ஆமா இளவரசி, சின்ன ஜமீன் இளந்திரையன் ஐயா காட்டு பொண்ணான மைனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன சொன்ன?
என்ன துணிச்சல் இருந்தா என்கிட்டயே சின்ன ஜமீனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவ. இதை என் மாமா கிட்ட சொன்னா உன்னை தொலைச்சிடுவாரு. தெரியும் இல்ல உனக்கு? மன்னிக்கணும் இளவரசி, நீங்க என்ன அடிச்சாலும் கொன்னாலும் சின்ன ஜமீனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தான் உண்மை. கனகதுர்கா கோவில்ல வச்சு சின்னவர் அந்த பூக்காரி மைனா கழுத்துல தாலி கட்டி 2 பேரும் தம்பதிகளா நின்னதை நான் என் கண்ணால பார்த்தேன். இது நான் ஜமீன் மேலையும் உங்க மேலையும் வச்சிருக்கிற விசுவாசத்தின் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.